இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வரும்போதே ஒரு நினப்பு இருந்துச்சு. இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காங்க, நமக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஜூஸ் எதாவது போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு லெமன்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். கடைசியில் வந்து பல்பாக போச்சு, எதுவுமே பண்ணி வைக்கல. வாங்கின தர்பூசணி மட்டும் இருந்துச்சு, அதையே வெட்டி எல்லாருமே சாப்பிட்டாச்சு. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும் போல் இருந்திருக்கும் போல், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய வேலை அப்பாவுக்கும் பையனுக்கும் கொடுத்தாச்சு. என்ன வேலை அப்படின்னா, அந்த காலையில் பறித்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான். ஏன்னா எனக்கும் க்ளீன் பண்ண தெரியாது, அவங்களுக்கும் க்ளீன் பண்ண தெரியாது. ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3 பேரும் க்ளீன் பண்ணியே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் மட்டும் பண்ணியிருந்தேன்னா ஐயோ முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சன் வேலைக்கு இறங்கியாச்சு. கிச்சனில் வந்து இன்றைக்கி வந்து தோசை தான். தோசை வந்து தோசை மாதிரி வரல, ஊத்தப்பம் மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா நேற்று அந்த கல்லில் வந்து மீன் பொரிச்சனால ஒழுங்காக வரலையா, அதனால் வந்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றினோன்னா கொஞ்சம் ஓரளவு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளாம் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். டாடா.